ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி மகாசிவராத்திரின்றதுனால ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஷதாரண்ய கோயில்களை தரிசிக்க தான் வந்திருக்கோம். ஷதாரண்ய கோயில்னா மொத்தம் 7 சிவன் கோயில்கள் இருக்குங்க. இது ராணிப்பேட்டை மாவட்டத்தை சுற்றியே இருக்குது. நம்ம முதல்ல வந்திருக்கிற கோயில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ வசிஷ்டேஸ்வரர் சுவாமி திருக்கோயிலுங்க. இது ஆற்காடு பக்கத்தில் வேப்பூர்ன்ற கிராமத்தில் இருக்குது. மகாசிவராத்திரி அன்னைக்கு இந்த 7 ஷதாரண்ய கோயில்களில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த 7 சிவன் கோயிலில் வந்து தரிசிப்பாங்க. இந்த 7 கோயில்களுக்கான மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இங்கே 2 பக்கமும் துவாரபாலகர்கள் இருக்காங்க. இங்கே 4 இருக்காங்க. மூலவரான வசிஷ்டேஸ்வரருக்கு ஆராதனை நடக்குது. நம்ம மூலவரை தரிசிச்சுட்டு வெளியே வந்தோம்னா இங்கே பிரத்யங்கரா தேவி தாயார் இருக்காங்க. அடுத்து ஸ்ரீ செல்வ கணபதி இருக்கார். அடுத்து தட்சிணாமூர்த்தி இருக்கார். அடுத்து ஸ்ரீ சுப்பிரமணியர் முருகர் வள்ளி தேவயானையோடு இருக்கார். அடுத்து ஸ்ரீ கைலாசநாதர் இருக்கார். அடுத்து கன்னி தெய்வ தாயார்கள் இருக்காங்க. அடுத்து இங்கே ஸ்ரீ பாலகுஜலாம்பிகை தாயார் இருக்காங்க. இங்கே வெளியே வந்தோன்னா இங்கே பலிப்பீடம் கொடிமரமும் இருக்குது. அடுத்து இங்கே நவகிரக தெய்வங்கள். அடுத்து பைரவர் இருக்கார். அடுத்து 2வது கோயில் ஸ்ரீ வால்மீகேஸ்வரர் கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேல்விசாரமில் இருக்குது. காலையிலே மக்கள் கூட்டம் அதிகமாகவே இருக்குது. நைட்டில் எந்தளவுக்கு மக்கள் கூட்டம் இருக்குன்னு நீங்களே கோயிலுக்குள்ளே வந்தோன்னா இங்கே 4 இருக்காங்க. நந்தி பகவான் மேலே சிவனும் பார்வதியும் உற்சவர் கோலத்தில் இருக்காங்க. இது கோயிலோட விமானம். மூலவரான ஸ்ரீ வால்மீகேஸ்வரரை தரிசிச்சிருங்க. அடுத்து ஸ்ரீ வடிவுடை அம்பாள் தாயார் இருக்காங்க. கோயில் வெளியே வந்தோம்னா இங்கே மகாகணபதி சன்னதி இருக்குது. ஸ்ரீ மகாகணபதி. அடுத்து ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி. அடுத்து ஸ்ரீ மகாவிஷ்ணு. அடுத்து ஸ்ரீ பிரம்மா. அடுத்து ஸ்ரீ துர்கை அம்மன். அடுத்து ஸ்ரீ சண்டிகேஸ்வரர். அடுத்து இங்கே நாக தெய்வங்கள் இருக்காங்க. அடுத்து ஸ்ரீ முருகர் வள்ளி தேவயானை தாயார்களோடு இருக்கார். அடுத்து ஸ்ரீ காலபைரவர்.
அடுத்து நவகிரக தெய்வங்கள். அடுத்து மூன்றாவது கோயில் ஸ்ரீ கச்சபேஸ்வரர் கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நவலாக் ஆவாரங்கரை என்ற கிராமத்தில் இருக்குது. கோயிலுக்குள்ளே வந்தோம்னா இங்கே 4 இருக்காங்க. மூலவரான கச்சபேஸ்வரரை தரிசிச்சிருங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நாக தெய்வங்கள் மற்றும் நாட்டார் தெய்வங்கள் இருக்காங்க. உற்சவரான சிவன் மற்றும் பார்வதி தாயார் இருக்காங்க. அடுத்து ஸ்ரீ பார்வதவர்தினி தாயார் சன்னதி இருக்கு. அடுத்து காலபைரவர் சன்னதி இருக்கு. அடுத்து 4வது கோயில் ஸ்ரீ கௌதமேஸ்வரர் திருக்கோயில். இது ராணிப்பேட்டை மாவட்டம் காரையில் இருக்கு. முதல்ல நந்தி பகவான் இருக்காரு. அடுத்து விநாயகர் இருக்காரு. மூலவரான கௌதமேஸ்வரரை வணங்கிடுங்க. இங்கே காலபைரவர் இருக்காரு. அடுத்து இங்கே அகத்திய முனிவர் இருக்காரு. அடுத்து நம்ம 5வது கோயிலுக்கு வந்தாச்சு. ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாலாஜா பக்கத்தில் வன்னிவேடுன்ற கிராமத்தில் இருக்கு. கோயிலுக்குள்ளே வந்தோம்னா இங்கே முதல்ல விநாயகர் இருக்காரு. இங்கே சிவலிங்கத்துக்கு நம்ம கையால் பால் அபிஷேகம் பண்ண வைக்கிறாங்க. மூலவரான அகத்தீஸ்வரருக்கு அபிஷேகம் நடக்குது. இவரையும் வணங்கிடுங்க. நம்மளை இதுக்கு மேலே வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா அகத்தியர் மற்றும் 4 இருக்காங்க. கோயில் வெளியே வந்தோம்னா இங்கே பலிப்பீடம் கொடிமரம் இருக்கு. அடுத்து நவகிரக தெய்வங்கள் இருக்காங்க. அடுத்து ஸ்ரீ சொர்ண ஆதாசன பைரவர். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பழமையான கோயிலுங்க. 2003லலாம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் பராமரிப்பு இல்லாமல் ரொம்பவே பாடடைஞ்சு இருந்தது. 2022க்கு அப்புறம் தான் இந்த கோயில் பராமரிச்சுட்டு வராங்க. இப்போ இந்த கோயிலில் கட்டுமான பணிகள்லாம் நடந்துட்டு வருது. அடுத்து இங்கே காலபைரவர் இருக்கார். அடுத்து இங்கே ஐயப்பன் சன்னதி இருக்குது. அடுத்து ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சன்னதி இருக்குது. அடுத்து இங்கே சிவன் நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கிறாரு. அடுத்து ஸ்ரீ அன்னபூர்ணி தாயார் இருக்காங்க. இந்த கோயிலில் அன்னதானமும் நடந்துட்டு வருது. அடுத்து 6வது கோயிலுக்கு வந்தாச்சுங்க. இந்த கோயிலோட பேர் ஸ்ரீ வாஸ்து பகவான் பூமீஸ்வரர் கோயில். இது வாலாஜாவில் இருக்குது. இங்கே முதல்ல இருக்கிறது துவாரபாலகர். அடுத்து குரு தட்சிணாமூர்த்தி இருக்கார். அடுத்து 4 இருக்காங்க. அடுத்து ஸ்ரீ லிங்கேஸ்வரர். அடுத்து பிரம்மா. அடுத்து வைஷ்ணவி துர்கை.
மூலவரான பூமீஸ்வரரை தரிசிச்சிருங்க. அதோட இந்த கோயிலோட சிறப்புகளை குருக்களே சொல்கிறாரு, அதையும் கேளுங்க. தரிசிக்கக்கூடிய ஆலயம் இது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை வட்டம் முடிமல்லூர் கிராமத்தில் வட தமிழ்நாட்டு வாஸ்து மண்டலம் என்று சொல்லக்கூடிய வாஸ்து பகவான் திருக்கோவில் பூமீஸ்வரர் திருக்கோவில், சவுந்தரவல்லி சமேத பூமிநாதர் கோவில். இந்த திருக்கோவிலே கடகால் எடுக்கிறது, வீடு கட்டுறது, பூமி சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் இந்த பரிகார ஸ்தலமாக விளக்கப்படுகிறது. திரேதா யுகத்தில் லிங்கம், கலியுகத்திலே கோவில் கட்டப்பட்டுள்ளார். பல்லவராலும் சோழ மன்னர்களாலும் கட்டப்பட்ட திருக்கோவில் என்பதை தெரிவித்துக் கொள்கிறது. பக்த கோடிகளின் வீடுகள், நிலங்கள், சொத்துக்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இங்கே தரிசனம் பண்ணி தீர்த்தம் எடுத்து போய் புரோட்சம். அடுத்து விநாயகரோட சன்னதி இருக்கு. அடுத்து ஸ்ரீ சவுந்தரவல்லி தாயாரோட சன்னதி. கோயில் வெளியே வந்தோம்னா பலிபீடம், கொடிமரமும் இருக்கு. அடுத்து 7வது கோயில் சதாரண்ய கோயில்களில் இது கடைசி கோயில், ஸ்ரீ பரத்வாஜேஸ்வரர் கோயில். இது ஆற்காடு டு கலவை ரூட்டில் புதுப்பாடின்ற கிராமத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. கோயிலுக்குள்ளே வந்தோன்னா இங்கே முதல்ல இருக்கிறது நந்தி பகவான், அகத்தியர் இருக்கார். அடுத்து ஸ்ரீ காலபைரவர், ஸ்ரீ தர்ம சம்வர்தரி அம்பாள் சன்னதி. மூலவரான பரத்வாஜேஸ்வரர், இவரை வணங்கிடுங்க. கோயில் வெளியே வந்தோன்னா இங்கே நர்தன கணபதி இருக்கார். மேலே பார்த்தீங்கன்னா நடராஜ பகவான் இருக்கார். இந்த கோயிலோட விமானம் பார்த்தீங்கன்னா யூ டைப்பில் இருக்குங்க. இந்த மாதிரி கோயில் கோபுரம் நம்ம பள்ளிக்கொண்டா பெருமாள் கோயிலில் பார்க்கலாம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி இருக்கார். அடுத்து இங்கே ஸ்ரீ மகா கணபதி சன்னதி. அடுத்து ஸ்ரீ சண்முகர், ஆறுமுகம் கொண்ட முருகர், வள்ளி மற்றும் தேவயானி தாயார்களோடு இருக்கார். அடுத்து நக தெய்வங்கள். அடுத்து ஸ்ரீ நாகர். அடுத்து ஸ்ரீ துர்கை அம்மன் சன்னதி. அடுத்து ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் சன்னதி. அடுத்து ஸ்ரீ சூரிய நாராயணர் சன்னதி. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நிறை குறைகள் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.